2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழ் கட்சியும் தமிழ்நாடு வெற்றி கழகமும், அதாவது அண்ணன் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி வைப்பது வந்து கிட்டத்தட்ட வந்து உறுதியாயிருக்கு. எப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, தொடர்ந்து பேசுவோம். 26 தேர்தலை இப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல சீமான் விஜய் கூட்டணின்னு எல்லாம் இப்பவே நிறைய பேசுறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? அதுக்கு இன்னும் காலம் இருக்குல்ல, காலம் நிறைய இருக்கு. அதனால அதை நாங்கள் விரும்புகிறோம். நானும் என் தம்பியும் சேர்ந்து நிற்கணும்னு விருப்பம் இருக்கு. அதாவது கடந்த 2 மாதமா சோசியல் மீடியா முழுவதும், அதாவது யூடியூப் போன்ற ஊடகங்கள்ல வந்து தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் இந்த கூட்டணி வைக்க போறாங்க சொல்லி நிறைய வீடியோக்களை வெளியிட்டு தமிழ்நாடு முழுவதும் அதுதான் பேசு பொருளா இருந்தது. இது குறித்து அண்ணன் சீமான் இடத்துலயும் ஒரு முறை கேள்வி கேட்டாங்க. அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னாரு, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கான பதில் எதுவுமே அவர் வந்து அறிவிக்கல. ஆனா நேற்று நடந்த அந்த இன்டர்வியூல வந்து அண்ணன் வந்து கிட்டத்தட்ட வந்து உறுதி செய்திருக்காரு. சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் வந்து கூட்டணி அமைப்பது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபதனஞ்செழியன், பெங்களூரில் இருந்து. அதாவது இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வந்து ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தல் சந்திச்சாங்க. அதே போல அதிமுக ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தல் சந்திச்சாங்க. அதே போல பிஜேபி ஒரு கூட்டணி அமைச்சு தேர்தல் சந்திச்சாங்க. நாம் தமிழ் கட்சி வந்து தனிச்சு நின்று 8.2 விழுக்காடு வாக்கை வாங்கி மாநில அந்தஸ்தை பெற்றிருக்கு. இந்த கட்சிகள் எல்லாமே 2026 சட்டமன்ற தேர்தலில் அப்படியே தேர்தல் சந்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி தேர்தல் சந்திக்கும் பட்சத்தில் விஜய் வந்து புதுசா 2026 வராருன்னு வச்சுக்கோங்க. அப்படி வந்து அவர் ஒரு 10 விழுக்காடு வாக்கை பெறுறாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது திமுக கிட்ட இருந்து கொஞ்சம் ஓட்டை பிரிப்பாரு, அதிமுக கிட்ட இருந்து கொஞ்சம் ஓட்டை பிரிப்பாரு, பிஜேபி கிட்ட இருந்து கொஞ்சம் ஓட்டை பிரிப்பாரு. அதே போல நாம் கட்சி பிரிக்கலாம், இல்ல நாம் கட்சி இன்னும் அதிகமாக வாக்கு பெறலாம். அப்படி நடக்கும் பட்சத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 விழுக்காடு வாங்குறாருன்னு வச்சுங்க. அப்படி நடக்கும் பட்சத்துல திமுக கூட்டணி ஒரு மகத்தான வெற்றியை தமிழ்நாட்டுல பெறும். எப்படி சொல்றேன் அப்படின்னா, எல்லா கட்சிகளும் வாக்கை இயக்கும் போது, விஜய் வந்து பிரிக்கும் போது அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறையும். திமுகவும் வாக்கு சதவீதம் குறையும். ஆனா பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியா இந்த வெற்றி கூட்டணி அப்படியே தொடரும். அப்படி தொடரும் பட்சத்துல வந்து யார் அதிக வாக்கு பெற்றிருக்காங்களோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க. அப்படி ஆட்சி அமைக்கும் ஒரு அறுதி பெரும்பான்மை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 200 சீட்டுக்கு மேல பெற்று ஒரு மகத்தான வெற்றியை வந்து திமுக அடையும். இந்த மகத்தான வெற்றியை, திமுகவுடைய வெற்றியை தடுக்கும் சக்தி இன்னைக்கு யார் இருக்காங்க அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் தான் இருக்காரு. அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் அந்த சக்தி இருக்கு இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள. எப்படி சொல்றேன் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தொடர்ச்சியா தனிச்சா நிக்கிறதுனாலதான் திமுகவா அதிமுகன்னு வந்துங்கிறாங்க. ஒருவேளை சீமான் அவர்கள் வந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு கூட்டணி கட்சியோட சேர்ந்துட்டாருன்னு வச்சுங்க, அப்ப திமுக நிலைமை என்ன ஆகும்? ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் அந்த முடிவு எடுக்காம தொடர்ச்சியாக தனிச்சு நிக்கிறதுனாலதான் அது திமுகவே தொடர்ச்சியா ஆட்சிக்கு வந்து கொண்டிருக்குது. ஆக இது தடுக்கணும்னா யாருக்கு இருக்கு அந்த பலம் அப்படின்னா, ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் வந்து கூடாம தொடர்ச்சியா குறையுது. 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அதிமுக சந்திக்கும் கடைசி தேர்தலாக இருக்கும்ன்றத நான் நம்புறேன். அந்த கட்சி 2026 ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கலன்னா அந்த கட்சி காலத்தால கரைஞ்சு போகும். ஏன்னா அந்த கட்சியுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனா நாம் தமிழ் கட்சியுடைய வாக்கை பாருங்க, தொடர்ச்சியா படிப்படியா ஏறிக்கொண்டே இருக்குது. ஆக நாம் தமிழ் கட்சி வந்து வளரும் கட்சியா இருக்குது, அதிமுக வந்து தேயும் கட்சியா இருக்குது. அதிமுக வந்து தன்னுடைய பலத்தை நிரூபிச்சு ஆட்சி அதிகாரத்தை வந்து 2026 அமைக்கணும். ஆனா அது நடக்குமா? அது ஒரு கேள்விக்குறிதான். அப்படி நடக்காத பட்சத்துல மறுபடியும் திமுக வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும். மறுபடியும் உங்க தலையெழுத்து வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து நீங்க முதலமைச்சர் ஆக்கிதான் ஆகணும். ஆக இதெல்லாம் தடுக்கின்றானா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து சில வரலாற்று முடிவுகளை வந்து எடுத்தாகணும். அதுக்கான காய் நகர்த்தல் தான் அண்ணன் சீமான் அவர்கள் இப்ப நகர்த்திட்டு இருக்காருன்றதை நான் நம்புறேன். அரசியலா வந்து ஒரு பெரிய இந்த எங்க உணர்வோட ஒத்து இருக்கிற என்னோட கோட்பாடு கொள்கைகளோட ஒத்து போற இயக்கங்களை எல்லாம் இணைச்சிக்கிட்டு 26ல் போட்டியிடலாம்னு நினைக்கிறோம். நாங்கள்லாம் நினைக்கிறோம். தம்பி நானும் பேசும்போதோட வேற யாரையும் நீ சேர்த்துக்கிறதான்னு கேட்டாரு. அந்த நேரத்தில் யோசிக்கலாம்,
அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காது. அப்படி தான் இருக்குது. இப்போ அவர் இன்னும் ஒரு படம் இருக்குது அவருக்கு, செப்டம்பரில் ஆரம்பிக்கிறார் கட்சி. அப்போ அதுக்கப்புறம் அதை யோசிக்கணும். இப்போ எனக்கும் பயனாக இருக்குது, அவருக்கும் பயனாக இருக்குது. அது ஒரு புள்ளியில் குவிய முடியுமா அப்படின்னா அப்புறம் யோசிக்கணும். பேசியிருக்காங்க அரசியல் அறிவிச்ச பிறகு, அப்புறம் பேசிக்கலாம். இப்போ நீங்கள் கூட பேசலாம். நிறைய பேர் வந்து சோசியல் மீடியா கூட பேசினாங்க. யாரோடும் கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொன்ன சீமான் வந்து திடீர்னு வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து அதிமுக கட்சியும் தேமுதிக கட்சியும் வந்து ஆதரவு கேட்குறாரு. அவ்வளோதானா அப்படின்னு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. 2026 திமுகவுடைய வெற்றியை வந்து தடுக்கும் விதமாக சில முடிவுகள் அண்ணன் சீமான் அவர்கள் ஸ்கெட்ச் போட்டுட்டு நடத்திட்டு இருக்காரு. சில ஸ்கெட்ச் போட்டிருக்காரு. அதுக்கான வேலைகள் தான் இது. விஜய் அரசியலுக்கு வர விடாம ஒரு கூட்டம் தடுக்குதுன்னு சொன்னீங்க. யார் தடுக்கிற? எதனால அவரை அப்படி தடுக்கணும்? வர விடக்கூடாதுன்னு தான். அது என்ன யார் தடுப்பா அவங்களுக்கு தெரியாது. எல்லாம் இந்திய திராவிட அரசியல்கள் தான் உள்ள விடாமல் தடுக்கணும்னு நினைக்கிறேன். உதயநிதி சீஃப் மினிஸ்டரா கொண்டு வர யார் துடிக்கிறா? சீஃப் மினிஸ்டரா கொண்டு வரது துணை யார் இதுக்கு பேசுவாங்க. துடிப்பா? அவங்க கட்சிக்காரங்க, அவங்க தான் தடுப்பாங்க. சீமான் அவர்கள் 2010 வந்து கட்சி தொடங்கும் போதே தெளிவா சொல்லிட்டாரு. என்னன்னு, தேசிய கட்சிகளான பிஜேபி காங்கிரஸோட கூட்டணி கிடையாது. அதே போல திராவிட கட்சிகளான திமுக, அதிமுக, மதிமுக, தேமுதிக போன்ற திராவிட கட்சியோட கூட்டணி கிடையாது. பின்ன யாரோட கூட்டணி? அதையும் சொல்றாரு அப்பயே 2010. எங்கள் தத்துவத்தை ஏற்று எங்களை தலைமை ஏற்று யார் எங்கள் பின்னால் வருகிறார்களோ அவர்களோடு வருங்காலங்களில் நான் கூட்டணி வைப்பேன்னு. ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையை ஏற்று விஜய் அவர்கள் வந்தால், விஜய் அவர்கள் வருவார், வந்தால் கூட்டணி நிச்சயமாக அமையும். சீமானுக்கு சில தத்துவங்கள் இருக்கு. 2016 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அப்படின்னு ஒரு புத்தகம், பெரிய புத்தகமே அடிச்சு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கொள்கை வரைவா வந்து வெளியிட்டாரு. ஆனா விஜய் அவர்கள் வந்து இதுவரையிலும் அந்த மாதிரி எந்த ஒரு கொள்கையும் வெளியிடல. அவர் என்ஜிஓ பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. எப்படின்னா, எல்லாம் படிச்ச பிள்ளைங்களுக்கு வந்து புத்தகம் தர்றது, பரிசு தொகை தர்றது, காசு பணங்களை கொடுத்து உதவி பண்றது, இந்த மாதிரி பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இதுவரையிலும் எந்த ஒரு தத்துவத்தையும் அவர் வந்து வெளியிடல. சீமானவர்கள் அப்படி கிடையாது. கட்சி தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து, அதாவது கருணாநிதி, ஜெயலலிதா என்ற இருபெரும் தலைவர்கள் இருக்கும் போதே கட்சியை தொடங்கி பல போராட்டங்களை சந்திச்சவர். அவர் தனக்கு ஒரு தத்துவத்தை வந்து மக்கள் முன்னாடி வச்சிருக்காரு. ஆக எல்லா வகையிலுமே வந்து ஒரு அனுபவம் பெற்ற ஒரு தலைவராக வந்து சீமான் அவர்கள் இருக்காரு. அண்ணன் சீமான் அவர்களே அந்த பேட்டில சொல்றாரு. என்ன சொல்றாரு? உதயநிதி ஸ்டாலினை வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு நானும் எங்கள் தம்பி விஜயும் விட்டுருவோமா அப்படின்னு அந்த பேட்டில கூட சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களுக்கு வந்து இன்னும் சில விஷயங்கள்ல வந்து தெளிவு இல்லாம இருக்காரு. அதனால வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தெளிவானவர், அவருடைய பாதை, அவருடைய கரம் பிடித்து வருவதுதான் சரியா இருக்குன்றத நாங்க நம்புறோம். ஆக ஒரு தெளிந்த பார்வையோடு கருணாநிதி, ஜெயலலிதாங்கிற 2 பெரும் தலைவர்கள் இருக்கும் போதே பல போராட்டங்களை சந்திச்சு படிப்படியா முன்னேறி வந்திருக்கிறாங்க. சீமான் அவர்கள் தலைமையில ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமையும் பட்சத்துல வந்து திமுகவுடைய தொடர் வெற்றியை வந்து தடுக்க முடியுங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.